இந்த chronic kidney ஃபெயிலியரில் இந்த யூரியா கிரியேட்டினின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி எத்தனையோ பேர் ரொம்ப கவலமாக இருக்காங்க. ஸோ என்ன செஞ்சால் யூரியா கிரியேட்டினின் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு பேஷண்ட் வந்தாங்க. அவங்களுடைய கிரியேட்டினில் 10.11 10.11 சொல்லுவாங்க. யூரியா நீங்கள் பார்த்தா 122 122 இருந்துச்சு. அவங்க 1 மந்த் எங்ககிட்ட ரெகுலராக மெடிசன் சாப்பிட்டாங்க. மெடிசன் சாப்பிட்டு வித்தவுட் டயாலிசிஸ் சொல்றது. ஆனால் டாக்டர் அங்கே டயாலிசிஸ் சொல்லியிருக்காங்க பேஷண்ட்டுக்கு. அவங்களுக்கு அந்த பயம், அதுக்காக அவங்க யுனானி மெடிசன் சாப்பிட்டாங்க. ஸோ ஒரு மாசத்துல கிரியேட்டினின் பார்த்தா 6.8 இங்கிருந்து 10ல இருந்து 6.8 வரைக்கும் வந்திருக்கு. யூரியா 122ல இருந்து நீங்க பார்த்தா 89 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 1 மந்த்ல வித்தவுட் டயாலிசிஸ் யூரியா கிரியேட்டினின் குறைக்க முடியுமானாக்கா யுனானி மெடிசன்ஸ்ல முடியும். இருக்கு பிராக்டிகலா. இது ஒரு மேஜிக்கல் ஆக்ட் மாதிரி எல்லாம் நாங்க சொல்ல. யுனானி மெடிசன்ஸ் ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவிலே எத்தனையோ வருஷமா யுனானி மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெடிசன்ஸ் நீங்கள் அலோபதிக் மெடிசன்ஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் கூட சாப்பிட்டாலும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. சம் பேஷண்ட்ஸ் டயாலிசிஸில் போயிடுறாங்க. ஸோ அந்த பேஷண்ட்டும் யுனானி மெடிசன்ஸ் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டயாலிசிஸ் குறைக்க முடியுமானாக்கா சான்சஸ் இருக்கு. ஆனால் டயாலிசிஸ்க்கு முன்னாடி நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் மேபி டயாலிசிஸ் கொஞ்சம் போஸ்ட்பேன் பண்ணலாம், இல்லைன்னா கேன்சல் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ல நாங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ யுனானி மெடிசன்ஸ்ல என்ன கூட நீங்கள் டயட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏன்னா பத்தியம் சேர மாதிரி இருக்கும். அந்த பத்தியம் மருந்துக்காக இந்த மாதிரி பத்தியம் கிடையாது, வியாதிக்காக பத்தியம். அந்த பத்தியம் நீங்கள் செஞ்சுக்கிட்டா ஒரு அளவுக்கு டயாலிசிஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு.